ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா கோமாலேருந்து எழுந்துட்டாரு. இது மாதிரி அப்பா கண்ணை முழிச்சிட்டாருன்னு சொல்லி சந்தோஷமா லூ கிட்ட சொல்ல, ஓகே ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு இந்த கிழமை என்ன இன்னும் சாக மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு தான் வரா. ஆனால் இங்கே ஹனி லவ் டிசைன் பயங்கரமாக சேல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மற்ற டிசைனை விட 5 மடங்கு அதிகமாக சேல் ஆகிட்டுருக்கு. ஸ்டாக்கெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு, ரீஸ்டாக் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி ஜின் சொல்லியிருக்காருன்னு செக்ரட்டரி சொல்லிட்டு இருக்கான். அப்போது லூயிஸ் நம்ம டிசைனுக்கு லைக் பண்ணதால தான் சேல்ஸ் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு கேட்கும்போது, ஆமாம் அவர் லைக் போட்டதுமே பயங்கரமாக சேல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்கிறா. அப்போது அவரோட சேர்ந்து கொலாப் பண்ணால் எவ்வளோ சூப்பராக சேல் ஆகும். ஆனால் அவர் இது மாதிரி கொலாபரேஷனுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாராமா. இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஹலோ லூயிஸ், நான் தான் ஹுவா குரூப்போட சிஇஓ ஹுவா, உங்களோட கொஞ்சம் பேசணும், கொலாபரேஷன் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது, கொஞ்சம் மீட் பண்ணி பேசினா நல்லா இருக்குங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணேன். அந்த மெசேஜ் எல்லாம் நியானுக்கு தான் வந்துட்டுருக்கு. அப்போ இவன் தான் லூயிஸ் போல, சீக்கிரமாக ஒத்துக்கிட்டா நம்மளை சீப்பாக எடுத்துக்குவான்னு சொல்லிட்டு இவன் ஏதோ ஒரு போஸ்ட்டை போட்டுட்ருக்கான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் எப்படியாவது லூயிஸை பார்த்தே ஆகணும்னு சொல்லி அவனோட அப்பார்ட்மெண்ட்க்கு வெளியே தான் நின்றுட்டுருக்கா. ஆனால் என்ன, வாட்ச்மேன் தான் உள்ள விட மாட்டாங்க. கரெக்டாக நம்ம நியான் ஜாகிங் போயிட்டு வருவோம். நியான், நீயும் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கியா, என்னை எப்படியாச்சும் உள்ள மட்டும் கூப்பிட்டு போக ஹெல்ப் பண்ணுடா, எனக்கு ஒரு வேலை இருக்குங்கிறா. நம்ம என்ன அவ்வளோ க்ளோஸான்னு கேட்குவோம். நான் உன்னை அங்கிள், அதான் மாமானெல்லாம் கூப்பிட்டுருக்கேன்ல, அப்போ நம்ம சொந்தம் தானங்கும் போது, அப்போது நான் உனக்கு மாமா முறைன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. எந்த பொண்ணாச்சும் அவங்க மாமாவை ஃபுல் நேம் வச்சு கூப்பிடுவாங்களாங்க. இப்போ என்ன, நான் உன்னை மாமான்னு கூப்பிடணுமான்னு கேட்குறா. ஆமாம்மா, கரெக்டாக கூப்பிட்டு பார்க்கலாங்கவும், மாமா 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 மாமா, என்ன இது பிடிச்சிருக்கான்னு கேட்க, சரி சரி என்னை விட பெரியவங்கிறதால உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இவன் எனக்கு சொந்தக்கார பொண்ணு தான் சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வந்துட்டான். இங்கே லூயிஸ்ங்கிற ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் தங்கியிருக்காராமாவே, உனக்கு தெரியுமான்னு கேட்கவும், நான்லாம் இங்கே யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான். சரி மாமா, உங்கள் வீட்டில் 2 பெட்ரூம் இருக்கலான்னு கேட்க, 2ஆ எதுக்குன்னு கேட்குறான். இங்கேயே தங்கியிருந்தா எப்படியாவது ஒரு நாள் லூயிஸை பார்த்து பேசுகிற சான்ஸ் கிடச்சிரும்ல, அதாங்கும்போது ரொம்ப நல்ல ஐடியா, ஆனால் எனக்கு பிடிக்கல, டிஸ்டர்பன்ஸ் பிடிக்காதுன்ட்டு போகவும், உங்களோட தேவைக்கு என்னை யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் போது ஒரு மெய்டாக ஹெல்ப் பண்ணுவேன், தேவையில்லாத போது காத்தா மறைஞ்சு போயிடுவேங்க, எதுவும் வேலைக்காகாதுன்ட்டு போகிறான். அங்கிள் ப்ளீஸ் ப்ளீஸுங்க, நீ என்ன ட்ரை பண்ணாலும் ஒத்துக்க மாட்டேன்ட்டு இருக்கான். தயவு செஞ்சு ப்ளீஸ் ஏற்றுக்கோங்க, நான் இருக்கிறேன், ஒரு பொண்ணை தனியாக விடுறதெல்லாம் எவ்வளோ ஒரு மோசமான செயல், ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்சிரங்கிற பேரில் அவனை அடிச்சுட்டெல்லாம் பேச, சரி சரி எத்தனை பேர் இருக்காங்க இப்படிதான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அடங்கவே மாட்டாளா, அதனால ஒத்துக்கிட்டான். ஆனால் நான் சொல்கிறபடி தான் இருக்கணும், முதல் என்னை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, 2வது அவன்கிட்ட பேசி முடிச்சதும் கிளம்பிடணுங்க, நோ ப்ராப்ளம்னு எச்சரிக்க பேசிகிட்டு இருக்கா. கண்ணே போச்சடி அப்படி சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ உள்ள வந்து ரூமை பார்த்ததும் பேன்னு பார்க்குறா, ரொம்ப அழகாக இருக்கே அப்படிங்க. நீ எதையும் மாற்றக்கூடாது, எனக்கேற்ற மாதிரி மாறிக்கணுங்கும் போது, நான் தலை சீவுறது, ட்ரெஸ் பண்ணுறது, என்ன டவல் கலர் யூஸ் பண்ணுறதுன்னு கூட உங்ககிட்ட கேட்டு தான் பண்ணணுமான்னு கேட்க, அவன் அவளை பிடிச்சி இப்படி லாக் பண்ணி, நீ இந்த வழியை யூஸ் பண்ணனா நானும் இதே வழியை யூஸ் பண்ணுவேன், எனக்கு எதுவும் தெரியாத நினச்சிட்டு இருக்கியான்னு கேட்கவும், இப்படியெல்லாம் நீங்கள் நடந்துக்கிட்டா அப்போ நான் உங்களுக்கு வார்னிங் பண்ண வேண்டியது இருக்கும்னு இவ சொல்ல, ரொம்ப சந்தோஷம், அதான் சொல்கிறேன் இப்போவே கிளம்புங்கிறான். ஓஹோ, என்னை வெளியே அனுப்பி தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, லூயிஸை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இங்கேருந்து போகவே மாட்டேன், கம் போட்டு ஓட்டின மாதிரி இங்கேயே தான் இருப்பேங்க. கரெக்டாக காலிங் பெல் அடிக்குது, வந்திருக்கிறது லூ. ஐயோ ஆன்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து பார்க்க, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஷாக் ஆகிடுச்சு. அவள் ஏதோ லூயிஸை பார்க்குற வரைக்கும் இங்கே தான் இருப்பாளாமா, கண்டுபிடிச்சதும் பார்த்து பேசிட்டு கிளம்பிடுவான்னு சொல்ல, ஓகே ஓகே எனக்கு நியானோட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குங்கும்போது, ஓகே ஆண்டி நீங்கள் பேசுங்க, அதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிடுங்க, நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இவ போகவும், இவ எதுக்கு இப்படி ஆக்டை போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு, நீ எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு எனக்கு தெரியும், அட்ரஸை நான் வேணும்னு தான் லீக் பண்ணுங்கிறான். ரோச்செங் மொத்த ஹுவா குரூப் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ஹுவா கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அது எப்படியோ நமக்கு சொந்தம் ஆனாலும் அது நல்லபடியாக ஓடிட்டு தானே இருக்கணும், அதுக்காக தான் லூயிஸா அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்கிறான். ஆனால் லூயிஸ் வந்துட்டு இது மாதிரி கொலாபரேஷனுக்கு ஒத்துக்கவே மாட்டார் இல்லையா. ஆனால் திடீர்னு நீ இப்போ ஒத்துக்கிட்டா தேவையில்லாமல் ரூமர்லாம் ஸ்ப்ரெட் ஆகும், ஹுவாவுக்குமே சந்தேகம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, ஹுவா என்கிட்ட வந்து காலையில் விழுகாத குறையா கெஞ்சணும், எல்லாம் நம்ம பிளான் படி தான் நடக்கும், என்னை நம்புங்கிற மாதிரி சொல்கிறான். சரி எதுக்கும் பார்த்து பண்ணு, நீ என்ன கீயை சேஞ்ச் பண்ணிட்டேன்னு கேட்க, ஆமாம் எதுக்கு கீ யூஸ் பண்ணிட்டேன்னு தான் கீபேட் லாக் செட் பண்ணிட்டேங்கும் போது, என்ன கோடுன்னு கேட்குறான். சிஸ்டர் நான் ஒன்றும் குழந்தை கிடையாது, நான் அதெல்லாம் மறந்துட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட, குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் நின்றுட்டு, இதில் ஏதாவது லூயிஸ்க்கு சம்மந்தப்பட்டது கிடைச்சா நான் அவனை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடான்னு சொல்லிட்டு குப்பை தொட்டிக்குள்ள தலையை விட்டு தேடிட்டு இருக்கா. இதை பார்த்த நியான் வந்து, குப்பை தொட்டிக்குள்ள தலையை விட்டு என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னு திட்டேன், லூயிஸை தேடிட்டு இருக்கேங்கிறா. லூயிஸ் என்ன குப்பை தொட்டிக்குள்ளையா இருக்கான், அவன் என்ன குப்பையான்னு கேட்க,
லூயிஸ் ஒரு ஃபாரினர் இல்லையா, ஸோ அவனுக்கு ஏதாவது பேக்கேஜ் வந்திருக்கும். அது அங்கேருந்து வந்திருக்கிறதால அந்த அட்ரஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதில் இவனோட அட்ரஸ் இருக்கும்ல, அதாங்கிறா. அதுக்காக நீ இந்த வேலையெல்லாம் பண்ணுவியான்னு கேட்க, ஹனி லவ் சேல்காக தாராளமாக இதெல்லாம் பண்ணலான்ட்டு இருக்க, நீ வேணா இந்த வேலையை பண்ணலாம், அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு தூக்கிட்டே போயிட்டானா, என்னை விடு வெளிலனா கடிச்சு வச்சிருன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. இப்படி இங்கே நடக்கிறத யாரோ ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அவளை உள்ள கூப்பிட்டு வந்து முதல்ல கையை கழுவுன்னு சொல்லிட்டு அவனே தான் கையெல்லாம் கழுவி விட்டுட்டு இருக்கான். இவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்படிதான் நீ மற்ற பொண்ணுங்களுக்கும் கையெல்லாம் கழுவி விடுவியான்னு கேட்க, என்னோட ப்ரைவேட் லைஃப் பற்றி தெரிஞ்சுக்க உனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் போலேன்னு கேட்டதும், அப்படியெல்லாம் இல்லையா ஜஸ்ட்டு கேட்டேன்னு சொல்லிட்டு இப்போ கையை கழுவி முடிச்சதும் அவளை உட்கார வச்சு அவனே கையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்கான். உனக்கு இந்த விஷயத்துலலாம் ஸ்கில் அதிகமாக இருக்கும் போலேன்னு கேட்க, பெண்களோட கைகள் 2வது ஃபேஸ் மாதிரி, உன்னோட செகண்ட் ஃபேஸ் ரொம்ப ரஃப்பாக இருக்குங்க. சாரி, உன்னோட மனைவிகள் கைகளோட என்னோடதை கம்பேர் பண்ணுற அளவுக்கு இல்லைப்பாங்கும்போது, மனைவிகளா? ஓஹோ, அத்தனை பொண்ணுக்கிட்டே நான் இப்படி நடந்துப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா? உனக்கு தான் நான் அங்கெல்லாம் போயிட்டேன்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கேங்கும்போது, அப்படிலாம் கிடையாதுன்ட்டு போக அவளை பிடிச்சி இப்படி க்ளோஸில் வந்து, மற்ற பொண்ணுங்களோடலாம் இப்படி நடந்துக்க மாட்டேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் இப்படி நடந்துப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இவ இங்கே பே தான், இவனை என்ன நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு இவளுக்கே ஒன்றும் புரியலை. இந்த பக்கம் நீயானோ நான் தான் லூயிஸ்னு அவளே கண்டுபிடிக்கிற மாதிரி க்ளூவை கொடுப்போன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணேன். அங்கிள், லூயிஸ் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டேன். அப்படியா அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். இந்த வியூ எங்கேருந்தோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படிங்கும்போது, ஆமாம்மா நம்ம அப்பார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தாலும் இப்படி தான் தெரியும்ட்டு இருக்கான். இவ்வளோ வளைச்சு பார்த்தவன், ஐய் லூயிஸ் எங்கே தான் இருக்கான்னு கத்தவும், ஆமாம்மா கரெக்ட் தான், நான் தான் லூயிஸ்னு சொல்ல வரும்போது, அங்கிள் லூயிஸ் உங்களோட நெய்பர் தானே, அப்படின்னா லூயிஸ் இதே பில்டிங்கில் தான் இருக்காரு, ஒன்று இதே ஃப்ளோரில் இருக்கணும், இல்லை மேலே கீழே எங்கேயாவது இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவ போயிட, அறிவு ரொம்ப இருக்கு போலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ மேலே கீழே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு, மேலே 80 வயசு தாத்தாவும் கீழே காலேஜ் பொண்ணும் தான் இருக்கு, இங்கே தானே இருக்க வாய்ப்பு இருக்கு, நான் போய் திரும்ப ஏதாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு இவன் மேலே அவளுக்கு சுத்தமாக டவுட்டு கூட வரல. அதனால திரும்ப ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்கான். என்னது இவர் நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, ஜின் கால் பண்ணி சேல் சூப்பராக போயிட்டுருக்கு, வா வெளியே போய் சாப்பிட்டு வரலான்னு கூப்பிடுவோம். இல்லை நான் இங்கே அங்கிள் வீட்டில் இருக்கிறேன்னு இவ சொல்கிறான். அப்போ அட்ரஸ் அனுப்பு, நானே அங்கே வரேன்னு சொல்லிட்டு இப்போ நேராக அங்கே வந்தவன் நம்ம நியானை பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆயிட்டான். தங்ஷி மாதிரியே இருக்கான்ல, இவளும் அடடே வந்துட்டியான்னு எழுத்து நிற்க வைக்க அதே ஷாக் இன்னும் குறையவே இல்லை. சரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், இவர் ஆன்ட்டியோட தம்பி நியான். தங்ஷி மாதிரியே இருக்கான்ல, நானும் முதல் டைம் பார்க்கும்போது அப்படி தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் இவன் தங்ஷி கிடையாதுன்னு சொல்ல, எனிவே ஹலோ அப்படி சொல்லிட்டு இவன் கையை கொடுக்கவும் அவனும் கையை கொடுக்குறானா. ஜூசியா அங்கிள்னு சொன்னதும் நான் ஏதோ வயசானவராக இருப்பாருன்னு நினச்சேன், நீங்கள் ரொம்பவே எங்கா இருக்கீங்கன்னு சொல்ல, அப்படியா இவையே உங்களை பற்றி என்கிட்ட சொன்னதே கிடையாதுங்கிறா. மேபி நீங்கள் அவ்வளோ க்ளோஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் சொல்லியிருக்க மாட்டா, ஆனால் நாங்கள் ரொம்ப க்ளோஸ், என்கிட்ட எல்லாத்தையுமே அவள் ஷேர் பண்ணுவான்னு சொல்லிட்டு கையை தான் போட்டு அழுத்திட்டு இருக்காங்க மாற்றி பாந்தி. அப்படியா எங்கள் ஜூசியா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கேர்ள், என்ன பண்ணுறது, லவ்வில் தான் பாவம் அன்லக்கி ஆகிட்டா, அதனால தான் என்ன மாதிரி அவளோட இப்போ ஸ்டே பண்ணியிருக்கா. இனிமேல் அவளை சுற்றி இருக்கிறவங்களும் அதே போல் இருக்கணும், ஸோ அவளோட சேர்றவங்க என்னோட டெஸ்ட்டை பாஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மாற்றி கையை போட்டு அழுத்திட்டு இருக்கானுங்க. இவனுக்கு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்கன்ட்டு ஜின் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்தலன்னு கேட்கும்போது, இவனாலையும் நியானை பீட் பண்ண முடியல, ஸோ ஆமாம் அப்படி சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். நல்லா ஹெல்ப் பண்ண, வா 2 பேர் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, எங்கே போகிறீங்க, நானே குக் பண்ணி தரேன் இங்கேயே சாப்பிட்லான்னு இவன் கூப்பிட, உங்களுக்கு குக் பண்ண தெரியுமான்னு கேட்குறா. அதை சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறமா சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் சேர்ந்து ஜாலியாக வேலை பார்த்துட்டு இருக்க, இவன் தனியாக நின்று கடுப்பில் சமைச்சிட்டு இருக்கான். ஸோ உடனே ஹுவா கொஞ்சம் பெப்பர் எடுத்து கொடுக்குறியாங்க, அவள் வந்து பக்கத்துலேயே தானே இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா. திரும்பவுமா சேர்றீங்க இரு பிரிக்கிறேன்னு, ஹுவா கொஞ்சம் ஆனியன் எடுத்து தாவேன்னு கேட்க, இரு நானே வந்து ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு ஜின்னு போயிட்டுருக்கான். இப்போ கட் பண்ணால் சமைச்சாச்சு, இவங்க 2 பேருக்கு மட்டும் நிறையா போட்டு ஜின்னுக்கு மட்டும் ஒரே வாய் வைக்கிறான். இதாண்டா என்னோட ரிவெஞ்சுன்னு பார்க்க நம்ம ஹீரோனும் சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்ருக்காளா. அள்ளே ஏன்னா உன்னோட பிளேட்டில் கம்மியாக இருக்குது இந்தான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் அள்ளி வச்சிட்டு இருக்க, ரொம்ப தேங்க்யூ ஜூசியான்ட்டு இருக்கான். இவனுக்கு தான் இங்கே கடுப்பாக இருக்குது, என்ன பண்ணுறது. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும்போது, நீ என்னோடய ஸ்டே பண்ணிக்கலாம்ல, உன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்க, நான் லூயிஸோட கொலாபரேட் பண்ணலான் இருக்கேன், அவர் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன், அவர் லைக் பண்ணதால தான் நம்மளோட ஹனி லவ்வே இவ்வளோ சேலாச்சு, அவர் மட்டும் நம்மளோட பார்ட்னர் ஆனார் பயங்கரமாக இருக்குங்கிறா. இருந்தாலும் உன் அங்கிளோட இப்படி ஸ்டே பண்ணுறது நல்லா இருக்காது இல்லையாங்கிறா. நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அவர் கொஞ்சம் ஃப்ளர்ட்டியாக நடந்துக்கிட்டாலும் நல்ல பர்சன் தாங்கிறா.
எத்தனை நாள் உனக்கு அவனை தெரியும், இப்படி நம்புறியன்னு கேட்க, அவர் வெளியே பார்க்கறதுக்கு வேணா கோவக்காரன் போல இருக்கலாம், ஆனால் உள்ள வார்ம் ரொம்ப நல்ல பர்சன்கிறா. எனிவே ஏதாவது அன்சேஃபாக ஃபீல் பண்ணா எனக்கு கால் பண்ணிவிடு, நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போனவன் நியான்கிறவனை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் வேணுங்கிற மாதிரி இப்போவே விசாரிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ இவன் இங்கே வந்ததும், வந்துட்டியா, இந்த உனக்கு ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன்னு கொடுக்க, சுத்தமாக குடிக்கவே முடியல, இதுக்கு நீ வெறும் லெமனை போட்டு வச்சிருக்கேன்னு கேட்குறா. எப்படி இருந்தது டேஸ்ட்டுன்னு கேட்க, ஆஃப்கோர்ஸ் கன்றாவியாக இருந்தது, எதுக்கு கேட்குறேன்னு கேட்குறா. அது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தாங்கவும். அதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறேன் பா சாமி அப்படி சொல்லிட்டு போக, அவன் அவளை பிடிச்சி இப்படி லாக் பண்ணிட்டான். அவள் எங்கே பேன்னு பார்க்க, இவனும் ஒரு மாதிரி பார்க்க. இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாக இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.